மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் மென்பொருள் சேவைகள் முடக்கத்தால் சீனாவில் பெருமளவு பாதிப்பு ஏற்படாதது சர்வதேச அரங்கில் பேசுபொருளாகியுள்ளது. மைக்ரோசாப்ட் நிறுவனத்திற்கு சைபர் பாதுகாப்பு வழங்கும் கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவனம் ஃபால்கன் ஆன்டிவைரஸ் மென்பொருளை அப்டேட் செய்ததிலிருந்து பிரச்சினை தொடங்கியது. இதனால் கடந்த 19ஆம் தேதி பல்வேறு நாடுகளில் மைக்ரோசாப்ட் நிறுவன மென்பொருள் சேவைகள் முடங்கி கணினி சார்ந்து இயங்கும் துறைகள் பாதிக்கப்பட்டன. மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது சீனாவில் பெருமளவு பாதிப்பு இல்லை என தெரியவந்துள்ளது. உலகின் மற்ற பகுதிகளைப் போல் இல்லாமல் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை மட்டுமே நம்பியிருக்காத சீனாவில் அலிபாபா, டென்சென்ட், ஹவாய் உள்ளிட்ட உள்நாட்டு தொழில்நுட்ப சேவை நிறுவனங்கள் கோலோச்சுகின்றன. சீனாவில் 21 வயாநெட் என்ற உள்நாட்டு நிறுவனத்துடன் இணைந்து செயல்படும் மைக்ரோசாப்ட் அங்கு தங்களது சேவையை பெரும்பாலும் தன்னிச்சையாகவே நிர்வகிக்கிறது. இதனால் சீனாவின் அத்தியாவசிய சேவைகளான வங்கி மற்றும் விமான போக்குவரத்து சேவைகளில் வெளிப்புற காரணிகளால் தடங்கல் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.